இதை பாருங்கோ, இதுதான் ஒடியல் புட்டு. ஒடியல் புட்டுன்னு சொன்னால் பனங்கிழங்குல இருந்து செய்கிறது. பனங்கிழங்கு எடுத்து காய வச்சுட்டு காஞ்ச அப்புறம் அதை மாவாக்கி அந்த மாவில் அவிச்ச புட்டு தான் இது ஒடியல் புட்டு. இது சில பேர் இதுக்குள்ளே தேங்காய் பூ போட்டு அவிக்கணும். நான் தேங்காய் பூவை போட இல்லை, சும்மா தனியாக அவிச்சு வச்சுருக்கிறேன். இனி இதுக்குள்ளே திருவின தேங்காய் பூவை போட்டு சீனியும் போட்டு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். தேங்காய் வாங்கினேன், ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வாங்கி திருவி எடுத்துறேன். இந்த பூ இங்கே பாருங்க, ஒரு ஸ்பூன் சீனி போடுறேன். பாருங்க, போட்டாச்சு. ஐயோ, கீழே எல்லாம் விழுது. ஒரு கையில் கேமரா வச்சுக்கொண்டு ஒரு கையில் செய்கிறேன். அதுதான் இப்படி இருக்கு. ஃபோனை வச்சுக்கிற ஒரு கையில் ஆடுது. ஓகே, எப்படி கிள்ளி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போமா? சூப்பர் டேஸ்ட். இதை கொண்டு போய் தம்பி கொடுக்க போகிறேன். நல்லா இருக்கா? போய் டேஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு. இனிக்குதா? கொஞ்சம் கோகனட் சென்ட் அண்ட் வேறு